Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு, அதாவது இந்த கூட்டம்லாம் நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது. பேர் வைப்ப சோறு வைக்க மாட்டேன் யாருக்கும், அதானே சார்? அதானே தம்பி யதார்த்தமான உண்மை. அது நீங்க வந்து அப்புறம் சொல்லுங்க. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க? பொய்யா? உண்மை. பொய் பொய்யா? அதாவது குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும்னு பல தலைவர்கள் இங்க போராடிய காலத்து போய் இன்னைக்கு குலத்தலைவராக குல தெய்வமாகவே இன்னைக்கு ஸ்டாலினை மாற்றி வச்சிருக்காங்கனாக்கா இவன் பகுத்தறிவில் என்ன செய்யுது? பெண் உறுப்பை அசிங்கமான வார்த்தையை சொல்லி அதை பொது மேடையில் பேசி, அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸுனா உன்ன மாதிரி த்ரிஷா மாதிரி பஸ்ஸாக நான் விட முடியும்னு கேட்டாக்கா எந்த ஊரில் த்ரிஷா மாதிரி பஸ் விட்டுருக்காங்க? விஜய் பற்றி பேசினா இங்கே பேச வேண்டியதானே? அங்கே போய் த்ரிஷா விட்டு நாய் மூத்திரத்தை வாங்கி குடிக்கிறது எதுக்கு போகிறீங்க? இவ்வளோ நாள் காமராஜர் ஆட்சி தான் சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு ஆள் விஜயை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள், அவரை வந்து தடுக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? கூட்டணிக்குள்ள குழப்பம் உருவாயிருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? KS அழகிரி பேசுகிறாரு. திருவாரூரில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு சார் திமுகவுக்கா? ஆமாம். ஏய் காலைல வீரநகர்னு போட்டு வண்டியாப்பானே, அந்த பழக்கலாம் இல்லை. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வேறு ஏதாவது? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். திமுக சார்பா தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், ஓரணியில் தமிழ்நாடு இந்த பேர்ல வந்து என்னது தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். யார் சொல்றா? திமுகவினர். முதல்வர், குறிப்பா முதல்வர் வந்து உறுதிமொழி எடுத்தார். எப்படி ஒயின் ஷாப்லாம் இப்போ வந்து பாட்டில் மேலே கட்டி தொங்க விட போறீங்களா? அப்படியே ஸ்டா வச்சு இப்படி குடிக்கிற மாதிரி தள்ளி நின்று? இது ஒரு பரப்புரை சார். எலெக்ஷன் வந்துருச்சு, அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன சார்? தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டாராம். அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு, அதாவது இந்த கூட்டம்லாம் நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா நடக்குது. பேர் வைப்ப சோறு வைக்க மாட்டேன் யாருக்கும், அதானே சார்? அதானே தம்பி யதார்த்தமான உண்மை. அது நீங்க வந்து அப்புறம் சொல்லுங்க. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க? பொய்யா? உண்மை. பொய் பொய்யா? அந்த கட்டிட்டுலாம் பண்ணக்கூடாது சார். அது ஏன் உண்மையா பொய்யா? தமிழ்நாடு வந்து இங்க தலை நிமிர்ந்து இருக்கா? எல்லாத்துக்கும் உணவு இருக்குதா? நீங்க சொல்லுங்க. அதை நீயும் சொல்லிட்டியா இல்லையா? ஒரு ஜனநாயக குடிமகனா ஒரு ஆங்கரா சொல்லுப்பா. நீ மக்கள் சொல்றாங்க சார், நிறைய பேர் சொல்றாங்க நல்லா இருக்குன்றாங்க, ஆட்சி நல்லா இருக்குன்றாங்க. சில பேர் வந்து நல்லா இல்லைங்கிறாங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் நல்லா இல்லைன்றாங்களா? ஆமா, நல்லா தெளிவா சொல்லு. இப்ப தமிழ்நாடு தலைகுனி விட மாட்டேன் வந்து லிஸ்ட்ல நீ சேர்ந்துட்டியா என்ன? மாவீரன் நெப்போலியன் யாரை சந்திச்சுட்டு வந்தியா என்ன? அப்படிலாம் கிடையாது சார். நீ நல்லா யோசிச்சு பார் தம்பி. மாவீரன் நெப்போலியன்றது வரலாற்றுல மிகப்பெரிய வீரன், தெரியுமா உங்களுக்கு? அவன் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? அவருக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. அவரிடம் கேள்வி கேட்கும் பொழுது, நீங்கள் எப்போது நீச்சல் பழக போகிறீர்கள் கேட்கும் பொழுது, நான் நீச்சல் பழக வேண்டும் என்றால் சுறாக்கள் இல்லாத இடத்தில், பெரிய பெரிய சுறாக்கள் திமிங்கள் இல்லாத இடத்தில் நான் நீச்சல் பழக விரும்பவில்லை என்றார். அப்போ எவ்வளவு நீச்சல் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ திரகார்த்தமாக சொல்கிறாருனாக்கா, அந்த மாவீரன் நெப்போலியன் பேரை சரக்குக்கு வச்ச ஊர் தமிழ்நாடு. கரெக்டா? அதை வச்சு குடிச்சு எல்லாம் தலைகுப்புற கிடக்குறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? தலை நிமிர விட மாட்டேன்றாங்களா? ஓரணியில் தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம். தலை நிமிர விட மாட்டோன்னு வச்சிருக்கணும் தலைப்பு. தலை குனியன்னு வைக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களை தலை நிமிர விட மாட்டோம். குடிச்சிட்டே கிடக்குறாங்க. நெப்போலியன் பேரை வச்சு குடிச்சிட்டே கம்முனுக்கு தலைகுப்புற விட்டானா, குடிச்சு ஃபுல்லாக பழகிட்டாங்க. இப்போ பார்த்தா மறுபடியும் நல்லா பழகிட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன பேர் வைக்கிறது? அதுக்கு நெப்போலியன் முன்னாடி இருந்துச்சு பாரு, மாவீரன். அதை கொண்டு வந்து இப்போ வச்சு விட்ருக்காங்க பேரா. மறுபடியும் தலை குனிச்சிட்டு தான் சுற்றுறாங்க. ஏதோ ஒப்பிடுறீங்களா சார்? எப்பா தமிழ்நாட்டில் சரக்கு பேர் அதானப்பா. சரி, நெப்போலியன் மாவீரன் சொல்லிட்டு வெளியூர்ல விற்கிறாங்களா? தமிழ்நாடு தானே விற்கிறாங்க. அப்புறம் நான் எங்கேயோ கேட்க வந்து நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. என்னன்னா, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், ஓரணியில் தமிழ்நாடு இப்படின்ற பேர்ல பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திமுக. அதுல ஏதோ ஒரு நடந்த கூட்டத்துல வந்து திமுகவின் முக்கிய நிர்வாகி திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு விஜய் அவர்கள்லாம் வந்து நேத்து மலையில முளைச்ச காலம், அதையும் தாண்டி, அதாவது கருப்பு சிவப்பு, திமுகவின் நிறம், கொடி நிறம் கருப்பு சிவப்பு தான் எங்க சாதி. அவங்க சாதியம் சாதி. உதயசூரியன் தான் அவங்க மதம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னதான் அணில் குஞ்சு ஆம குஞ்சுலாம் வந்தாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். என்னப்பா? சரி, அணில் குஞ்சு ஆம குஞ்சு யார் வந்தாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. சரி, எதுவும் உங்களை பண்ண வேண்டாம். ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்லுங்க. கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு தான் எங்கள் சாதி, எங்கள் சாதி. உதயசூரியன் தான் எங்கள் மதம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா பெரியாருக்கு வந்த சோதனை தம்பி? பெரியாருடைய பகுத்தறிவு சித்தாந்தத்தில் உள்வாங்கி வந்த நீங்கள் சாதி, மதம், அப்புறம் கடவுள். அது யாரு? ஸ்டாலின் கடவுளாமா. அது என்ன கடவுள்? குலதெய்வமா? குலக்கடவுள்.
குலதெய்வம். அதாவது குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும்னு பல தலைவர்கள் இங்கே போராடிய காலத்து போய் இன்னைக்கு குலத்தலைவராக குல தெய்வமாகவே இன்னைக்கு ஸ்டாலினை மாற்றி வச்சிருக்காங்கனாக்கா இவன் பகுத்தறிவில் என்ன செய்யுது? கருப்பு சிவப்பு தான் ரொம்ப பிடிக்கும், இவர் தான் கடவுள்கிட்ட ரைட்டா. பிரச்சனை படுக்க போட்டு தீய வச்சு விட்டோம்னு வச்சுங்களேன், கருப்பு சிவப்பாக தான் எரிவாப்பில் எல்லாம் தீமிதி திருவிழாக்கு அவர் பேசாமல் இவரை படுக்க போட்டு தங்கன்னு மிதிக்கலாமா? வடிவல் சொல்லிட்டு என்னப்பா நீ தானப்பா எப்பா உன் ஜாமிக்கு நீ செய்ய மாட்டியாப்பா? பிரசனாவுடைய நாக்கில் வந்து 4 அடிக்கு வேலை குத்தி இந்த இதுல இருந்து இது எப்படி தொங்க விடுவாங்களே 4 பக்கமும் இது அது என்னப்பா சொல்லுவாங்க, கழுகு மரமா? ஆமா, இதுல மரத்துல தொங்க விடுவாங்க சார், கழுகு திருவிழால போவாங்க. திருவிழால அந்த மாதிரி வந்து பிரச்சனை தொங்க விட்டா ஓகேவாமா? பெரியாரை உள்வாங்கிய நபர்கள், பகுத்தறிவு சித்தாந்தத்தில் வந்த நபர்கள் இப்படி முட்டாள்தனமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள்ன்றதான் யதார்த்தமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதற்கு எதுக்கு நீங்கெல்லாம் அட்வொகேட்டுக்கு படிச்சு என்னத்த பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இவர் ஏதோ ஒரு மேல இருந்த மரியாதையில சொல்றாரு. தம்பி நீங்க போய் மரியாதைக்கு எதை சொல்லணும்னு இருக்குப்பா. அப்போ இங்க இந்து மதத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கும்பிடக்கூடிய கடவுளை வந்து கேவலப்படுத்த விரும்புறீங்களான்ற. ஸ்டாலின் கடவுள்னா இப்போ மற்றவங்களாம் யாரு? சிவன், பார்வதி, விஷ்ணுன்னு இப்போ நீங்க முருகனை தூக்கி கையில் வச்சு மாறி மாதிரி சுத்துனீங்க இல்லை அப்பாவும் பிள்ளையும். மத பிரச்சனை தூக்கி விடுறோம் தம்பி, நீங்க தூண்டுறீங்க தம்பி, நான் தூண்டல தம்பி. இவர் கடவுள்னா அப்ப இவங்க யாருப்பா? முருகன் யாரு? விநாயகர் யாரு? சிவன் யாரு? பார்வதி யாரு? இயேசு யாரு? அல்லாஹ் யாரு? ஸ்டாலின் கண்கண்ட தெய்வமா இருக்கலாம் சார் உங்களுக்கு. கண்கண்ட தெய்வம் என்ன கண்கண்ட தெய்வம்னு அது யாரு? புதுசா இருக்கு. இல்ல சார், அவங்க சொல்லான்ற ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு கண்கண்ட தெய்வம், இவங்கெல்லாம் வந்து பாக்கல நீங்க சொல்ற மாதிரி. கண்ணில் தெய்வத்தை பார்த்திருக்கிறார்கள், அப்பயும் கடவுள் தானே அவரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது என்னோட கடவுளுக்கு வந்து சோதனை? இது என்னது இது? இதைத்தான் பெரியாரிடம் வந்து கற்றுக்கொண்டீங்களா? பெரியாரின் பிள்ளைகள் சொல்றது இதானா? பகுத்தறிவுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொன்னேன்ல பிஜேபி சாவாசம் ஓவரா இருக்குட்டு. நல்லா யோசிச்சு பாறேன். கடவுளை வச்சு ஒரு அரசியல் பண்றது யாரு? பாஜக. அதையே நீ ஏன் செய்யற? நீ பாஜக வந்துடும் அரசியல் செஞ்சு பார்த்தா எடுபடாம போச்சுன்னு இப்ப கடவுளை வச்சு அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்ட. அந்த கடவுளே எங்க ஸ்டாலின் தான் சொன்ன பத்தியா? ஐயோ, இது எப்படி தெரியுமா இருக்கு? இது எப்படி இருக்கு? அந்த சத்யராஜ் படத்துல அந்த குழந்தையே நீங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த கடவுளே இவர் தானாமா. சரி, திமுக ஏற்பாடு பண்ணுங்க, பிரச்சனை ஒரு 10 பேர் படுக்க போட்டு தங்கன்னு வந்து இல்ல கருப்பு சிவப்பு தான் உங்களுக்கு பிடிக்கும், கடவுளுக்காக வச்சு ஏற்றி விட்டோம்னா 4 பேர் போய் மிதிச்சாக்க சரியா போயிருமான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம் முதல்ல. பாப்போம் சார், அடுத்த கூட்டத்தில் அவர் என்ன இல்ல சார், அடுத்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுறன்றதை பொறுமையா பார்ப்போம். அடுத்தபடியா நட்சத்திர பேச்சாளர், திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்னு சொல்றாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சொல்லல, தலைமை தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. நீங்களும் நானும் அனௌன்ஸ் பண்ண முடியாதுல்ல. கட்சி தலைமை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச்சாளர்னு அறிமுகப்படுத்திருக்கு, அனௌன்ஸ் பண்ணிருக்கு. என்ன செஞ்சு வச்சிருக்காப்புல நம்மளே? அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சார், அது வந்து நம்மளால சொல்ல முடியல. கோபாலன் முடியும் அது. கோபாலா சார்? கோபால்ன்ற முடிகிற வார்த்தை. கோபாலா வெறும் பாலா? அதான் சார், எல்லில் ஆரம்பிச்சு கோபால் முடியும் சார். அது கோபால்னு முடியுமா பால்னு முடியுமா? பால் முடியும் சார். அந்த வார்த்தையை, அதாவது திரு விஜய் அவர்கள் மீது அந்த வார்த்தையை பயன்படுத்தி, அது மட்டும் இல்லை, அதாவது இந்த விடியல் பயணம்லாம் இருக்குல்ல, அதையும் வந்து ரொம்ப அதை பத்தி பேசியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, திருசா மாதிரி பஸ் விட முடியுமா? ஏன்னா விஜய் அவர்கள் கேட்டார்ல சார் இந்த பரப்புரையில, அதுக்கு அதை மென்ஷன் பண்ணி திருசா மாதிரி பஸ் விட முடியுமான்ற மாதிரியும் அவர் ஒரு கூட்டத்தில் விமர்சிச்சு பேசியிருக்காரு. பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன? என் கருத்து கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்டாலினுடைய கருத்து, உதயநிதியோட கருத்து, துர்கா அம்மாவுடைய கருத்து, கிருத்திகாவுடைய கருத்து. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கிருத்திகாலாம் தனியாக என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? கிருத்திகானா யாருன்னு தெரியுங்களா? மாண்புமிகு முதல்வருடைய மருமகள். ஓகேங்களா? கனிமொழியோட கருத்து, ஏன்னா இவங்கெல்லாம் பெண்கள். அப்புறம் தமிழிச்சை தங்கபாண்டியன், இவங்க கருத்து. ஏன்னா தமிழிச்சை தங்கபாண்டியனை தான் உதயநிதி அறிமுகப்படுத்தும் போதே இப்படி ஒரு அழகான வேட்பாளரை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு அறிமுகப்படுத்தினாப்ல. இன்றைக்கு ஒரு பெண் உறுப்பை கெட்ட வார்த்தையாக சொல்லி வெளிப்படையாக ஒரு பொது வேடையில் வச்சு ஒரு ஆள் பேசுகிறானாக்கா இது எவ்வளோ அநாகரிகத்தின் உச்சம். இவனை பேச்சாளர்னு அனௌன்ஸ் பண்ணது நீங்கள். இவன் ஸ்டார் பேச்சாளர், இன்னைக்கு அண்ணன் தான் பயங்கர முக்கியமான பயங்கர பிரபலம் அப்படின்னு சொல்லி பாராட்டினது ஏன்னா தயாநிதி மாறன். கரெக்டுங்களா? அவர் பேசுகிற கூட்டத்தில் உட்காந்து பாராட்டுறது இவர் தான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறான்? பெரியவர் முறைகிறார், சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருன்ட்டு. அப்போது இதற்கு இவர்கள் தான் பதில் சொல்லணும். பெண் உறுப்பை அசிங்கமான வார்த்தையை சொல்லி அதை பொது மேடையில் பேசி, அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸுனா உன்ன மாதிரி திருசா மாதிரி பஸ்ஸாக நான் விட முடியும்னு கேட்டாக்கா எந்த ஊரில் திருசா மாதிரி பஸ் விட்டுருக்காங்க? சொல்லுங்க. இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீ எல்லாருமே திருசா நாங்கள் போகிற சம்மந்தமே விஜய் பற்றி பேசினா இங்கே பேச வேண்டியதானே? அங்கே போய் திருசா வீடு நாய் மூத்திரத்தை வாங்கி குடிக்கிறது எதுக்கு போகிற? நீ இந்த வார்த்தையை தவிர்த்துக்கலாம்ல. ஏன் தவிர்க்கணும்? இதுவே உங்களுக்கு வலிக்குது. அவருடைய வந்து அவருடைய உறுப்பை பற்றி அங்கத்தை பற்றி பொது மேடைகளில் ஆபாசமாக பேசுறத திமுக வேடிக்கை பார்க்குறதுனா என்ன அர்த்தம்?
பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் நீங்க செய்ய வேண்டிய வேலையை அவனை எதுக்கு திரும்ப 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 நீங்க வந்து கட்சியிலோட பேச்சாளராக வச்சிருக்கீங்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? ரசிக்கிறாங்களா சார்? பல பேர் ரசிக்கிறாங்க. இது ரசிக்கிற அதைத்தான் இப்ப கேட்கிறேன். கனிமொழி இதை ரசிக்கிறாங்களான்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை அவன் சொன்னான்ல, போட்டு விடுங்க. அதை எடுத்து நீங்க அதை சொன்னதை அப்படியே போட்டு விடுங்க. ஏன்னா பல ஊடகங்கள் அப்படியே போட்டிருக்கு, பீப்லாம் போடல. அவன் சொன்னது மக்களுக்கு தெரியட்டுமே. அவன் என்ன வார்த்தை சொல்லி பேசினான்ட்டு. இதை வந்து கனிமொழி ரசிப்பாங்களா? தமிழிச்சு தங்கப்பாண்டி ரசிப்பாங்களா? முதல்வர் ரசிப்பாரா? தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டேன்னு வெக்கம் இல்லாம பேர் வைக்கிறீங்க. இது என்னது இது சார்? அப்படி பார்த்தா இவரோட பேச்சுக்கு எப்பயோ கட்சியில தூக்கி இருக்கணும்ல சார். இன்னமும் வச்சிருக்காங்களே. ஏன் வச்சிருக்காங்க? நீ ரசிக்கிற, நீ வந்து அதை ஒத்துக்கிற, அவனை இப்படி பேச விட்டு என்கரேஜ் பண்ணி நீ வந்து எல்லாருமே உட்காந்து ஆசுவாசப்படுறீங்க, சந்தோஷப்படுறீங்கனாக்கா தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டேன்னு ஒரு பக்கம் பேரு, பெண்களை ரொம்ப கொச்சையாப்படுத்துறான், பெண்ணுடைய பிறப்புறுப்பை வந்து பயன்படுத்தி கேவலமாக ஒரு வார்த்தையை பேசி அவன் பேசுறான் பொழுது இதுதான் தமிழ்நாட்டு தலைகுனியை விடாத அர்த்தமா? கேட்குறேன். எங்கடா எல்லாத்தையும் பார்க்க சொல்லி பழகிருக்கீங்க நீங்க எல்லாரும்? எதை பத்திடா பேச சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. மக்களை தானே கேட்குறாங்க. இந்த லட்சணத்துல யார் ஒரு ஆள் இப்போ உளறி வச்சிருக்கிறாப்புல? எம்ஜிஆருக்கு பிறகு ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காலத்துல வந்து எம்ஜிஆருக்கு எங்கன்னா சந்துக்கோ ஒரு தெருவுலயே போனவர் வந்து ஒரு பெண்கள் கட்டுக்கடங்காம கூட்டம் வரும். அந்த கூட்டம் இப்ப வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வருது. அதனால அந்த செல்வாக்கை வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணவர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆமா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு இந்த மாதிரி பேசினா பெண்கள் உங்க பின்னாடி வரதான் செய்வாங்க, உங்களை கேள்வி கேட்க தான் வராங்க. அது நீ முதல்ல வந்தாங்கன்னு பாத்தியா? எதுக்கு வந்தாங்கன்னு பாத்தியா? முதல்ல நல்லா கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கீங்க கட்சியில, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு பேச வைக்கிறீங்களே, இதுதான் பெண்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமான்னு கேட்கறது தான் வந்திருப்பாங்க. சமீபத்தில் ஒரு பெண் பேச்சாளர் கூட இந்த மாதிரி ஆபாசமா பேசின ஒரு காட்சிகளும் வைரல் ஆச்சு சார். திமுக பெண் பேச்சாளர். ஆமா, அதை நீங்க ரொம்ப குறிப்பா பேசணும். அப்போ ஆண் பெண் பேதமின்றி வந்து பெண்களை பற்றியே இழிவாகவே பேசி அவர்களுடைய உடல் அங்கங்களை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி பொது மேடையில வச்சு அதுக்கே ஆபாசமா பேசுறத திமுக ரசிக்குதுனாக்கா எவ்வளவு அருவருப்புக்குரிய விஷயம்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து உங்களுக்கு தம்பி நீங்க கூட்டம் சேர்க்கறதுல திமுக காரன் வல்லவன். அதுவும் கரூர்ல கூட்டம் சேர்க்கறது செந்தில் பாலாஜிலாம் ஒரு ஆள் இருந்து பயங்கர எக்ஸ்பர்ட், ஆடு மாடல பட்டில் அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கிட்டு வரதுக்கு. அப்படி செஞ்சு அங்க ஒரு பயம் வரலன்னா அவங்க டேலண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். திமுக டேலண்ட் இருக்கு, அவங்க கூட்டத்தை. ஆமா, 3000 பேர் தானே வச்சு 30 விழா நடத்துனீங்க. உன் டேலண்ட்டை பார்த்தோம்ல நாங்க. அப்ப நீ இவ்வளவு செஞ்சு வரல. இதுல கூடுதலாக ஒரு தகவல், இதுல இவன் ஆளுங்களை கூட்டு போறதுல ஒரு என்ன வேலை செஞ்சு விட்டுருக்காங்க தெரியுமா? மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அவரை 200 ரூபாய் சாப்பாடு தரேன்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே விட்டு வந்துட்டானுங்க. தன்னை தகப்பனாரை காண 6 நாளை காணான்னு மகன் பேட்டி கொடுக்குறாரு. இவ்வளோ கேவலமாடா இருப்பீங்க? ஏன்டா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரெல்லாம் கூட்டு போய் கூட்டத்தில் ஆள் காட்ட வேண்டிய அப்படி என்ன உங்களுக்கு ஒரு இது? அதுக்கு தான் இன்னைக்கு சேலத்தில் போக வேண்டிய மேட்ரை அப்படியே கட் பண்ணிட்டு கரூருக்கு வராரு விஜய். பதிலுக்கு இப்போ தாவேக்காவை பரப்புரை செஞ்சார் இல்லை சார், நாகப்பட்டினம் திருவாரூர்ல. அங்கெல்லாம் வந்து தாவேக்கானவர் வந்து 300 ரூபா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு தான் பல பெண்களை வந்து கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்ததாகவும் ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. சொல்லி கூட்டு வந்தவங்க, இருங்க சொல்றேன், சொல்லி கூட்டு வந்துட்டு 300 ரூபா கொடுக்கவே இல்லையா. அந்த கூட்டத்துல வந்த லேடிஸ்லாம் வந்து கத்துறாங்க. அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அப்படியாப்பா? ஆமா, அப்படியாப்பா? எதுக்குப்பா கூப்பிட்டு வந்து திமுக வந்து செருப்பல் அடின்னு சொன்னாங்களா? அதை கூப்பிட்டு வந்தாங்களா? ஆள் யாரும் வரல, அடிக்கலையேன்னு எதுக்கு அவனுக்கு காசு தரணும்னு கேட்டாங்களா? கூப்பிட்டு வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இங்க பாரு, அரசியல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா சத்தியமா உனக்கு தெரியும். விஜய்க்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியும். நீ ஏன் 4 பேரை செட் பண்ணி விட்டுட்டு பண்ற? இப்போ இன்னொன்று தெரியுமா? திமுக இருக்க முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் ஜட்டியோட நைட்டியோட போட்டு ஆட விட்டுருக்காங்க. இல்லை தெரியுமா உங்களுக்கு? அது யார் பாக்குறது? நிறைய வருது சார். அதெல்லாம் யாரு? திமுக காரனே செய்யறான் விஜய் மீது பழி போடுவதற்கு. இல்லைன்னு மறுப்பியா நீ? சார் அது என்ன சார், எல்லாமே வந்து யார் வீடியோ விட்டாலும் அது திமுக காரன் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் தாவேக்கா செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அப்ப அண்ணாமலைன்னு சொல்லுவோமா? அவங்களும் வீடியோ விடுவாங்க முன்னாடி. நீங்க பாத்தீங்களா? ஆமா. இல்ல நீ மறுத்துட்டு ஆதாரம் இருந்தா நீங்க காட்டலாம். காட்டுறேன், காட்டவா? ஆனா டான்ஸ் உச்சகட்டமா இருக்கும். பாப்பியா? போடுவியா? நான் காட்டுறேன். யாரெல்லாம் ஆடுறாங்க தெரியுமா? இல்ல ஐயோ போட்டுருவியா? நீ பிளர் பண்ணிக்கலாம் சார். பிளர் பண்ணுவியா? எப்பா நீ ஃபேஸை தான் பிளர் பண்ணுவ, மிச்சம்லாம் ஜட்டியோட ஆட விட்டுருக்காங்க. அந்த ஐடி யாரோட ஐடின்னு கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? அதனால வந்து இவனுங்க அந்த வேலையை பார்த்துட்டு விஜய் மீது திட்டமிட்டு, எப்பா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, காசு கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் டேஸே அவருக்கு கிடையாது முதல்ல. அதான் யதார்த்தமான உண்மை. இது வந்து திருவான்மியூர்ல ஏதோ ஒரு கூட்டம். 17 வயசுக்கு யார் காசு? எப்படி தம்பி 17 வயசு பசங்க யார்கிட்ட காசு எல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம். இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, அதாவது அன்னைக்கு கூட்டம் வந்ததுல வந்து 70% பேர் வந்து 17 வயசுக்கு கீழே இருக்கிறதா ஒரு தகவல் வந்துருக்கு. எவங்க எடுத்து கொடுத்தான்? நக்கீரன்லயே வந்துருக்கு. நக்கீரன்ல இருக்கு. எங்க அப்பா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அந்த பத்திரிக்கையா? நக்கீரன்ல வந்திருக்கு. 360 கேஸ் வாங்கி வச்சிருக்காரு நக்கீரன். அவரோட பத்திரிக்கை தானே அது? அப்ப அது பொய்ன்றீங்களா தம்பி? ஒரு பொடா கேஸ் தெரியுமா உனக்கு? ஆயுதம் எப்படி ஆயுதம் வச்சதுக்காக ஒரு கேஸ், 2 கொலை கேஸ், இருங்க ஆள் கடத்தல் கேஸ்,
புரியுதுங்களா? தீவிரவாதியோட தொடர்பு வச்சிருந்த கேஸ் எல்லாமே அவர் மேல இருக்கு. நீ வெறும் அவதூறு கேஸ் மட்டும் இல்ல, அவர் சொல்றது உனக்கு உண்மை. எப்பா நான் திமுக காரன் தான் பகிரங்கமா திமுக மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனி எப்படி அவர் பத்திரிகைக்காரன் சொல்லுவீங்க? பத்திரிகைக்காரன் நடுநிலையா இருக்கணும். பெரிய மெசேஜ் வச்சுக்கிட்டு நான் திமுக காரன் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ எப்படி பத்திரிகைக்காரன்? இந்த லேகியம் வைக்கிற ஒருத்தர் இருக்கான் பாரு, தெரியுமா? லேகியம் வித்துட்டு சுத்துவான், போய் காமாட்சி நாயுடு காலையே பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அவர் இன்னைக்கு கூட சொன்னார், அவனை நான் பார்த்தா நிமிடம் அவன் மேலே டிஃபர்மேஷன் கேஸ் போட போறேன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு என்கிட்ட பேட்டியில். ஏன்னா வீட்டில் வந்து காலை பிடிச்சி கெஞ்சி போலீஸ்காரர் 2 கவுன்சிலர் 4 பேரை கூப்பிட்டு வந்து 3 மணி நேரம் குத்த வச்சு உட்காந்துருக்கான். பேட்டி கொடுன்னு கேட்டு நான் எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் அத்தனையும் செஞ்சுட்டு போயிருக்கான். இவங்கெல்லாம் எப்படி பத்திரிகாரன்னு சொல்லி கேள்வி கேட்ப நீ சொல்லு தம்பி. அண்டா குண்டா இந்த மாதிரி கேஸ்லாம் என்கிட்ட கேட்காத. நடுநிலையா இருக்க பத்திரிகையாளர்கள் ஏதாவது சொன்னாக்கா கேள்வி பேசுவோம். ஸோ இவர் சொல்லியிருக்காப்புல இந்த மாதிரி 70% பேர் 17 வயசு கீழே, அதுக்கும் 10%, அதாவது 70 + 10% யாருன்னா வந்த பசங்களோட அம்மா அப்பா. சரி, மீதி இருக்கு 20% யாருன்னா, அதாவது 20% யாருன்னா தாவேகாவினர். மொத்தம் வந்தது 20% தான் அப்படின்ற மாதிரி ஒரு தரவுல சொல்லியிருக்காரு. சரி, 20% ஒரு 4 கட்சி கூட்டணி வச்சாக்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க தெரியுமா உனக்கு? அப்ப ஏன் சார் இன்னும் கூட்டணி வரல? வருவாங்க தம்பி, கூட்டணி விட்டு இப்ப பிரிஞ்சுட்டு போறாங்க. தெரியுமா தெரியாத உனக்கு? தகவல் வருது. என்ன தகவல்? என்னன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்தோ விசிகால இருந்தோ தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு, அதை சொல்லு. விஜய் அவர்கள் எங்க போனாலும் சொந்த, அதாவது ஜனநாயக அடிப்படையில் அவர் பேச விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் காமராஜர் ஆட்சி தான் சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு ஆளு விஜயை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள், அவரை வந்து தடுக்காதீங்கன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? கூட்டணிக்குள்ள குழப்பம் உருவாயிருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? KS அழகிரி பேசுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மிக மூத்த தலைவர் யார், ப. சிதம்பரத்தோடைய பையன் கார்த்திக் சிதம்பரம் பேசுறாப்புல. ஸோ அலைன்ஸ் மாறுறதுக்கான எல்லா விதமான வேலையுமே இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க பாருங்க பொறுமையா, நீங்க வரலன்னா முடிவு பண்ண முடியாது, மாற்றம் நிச்சயம் நடக்கும். நீ ஓப்பனா சொல்லு, நீங்க காசு கொடுத்தாலும் கூட்டம் திமுக வருதா? திருவாரூர்ல அவ்வளவு கூட்டம் வந்துச்சு சார் திமுகவுக்கா? ஆமா. ஏய் காலைல வீரநகர்னு போட்டு வந்துட்டியாப்பா நீ? அந்த பழக்கம் இல்லை சார். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வேற ஏதாவது? அந்த பழக்கம் இல்லை. அப்புறம் என்ன திருவாரூர் திமுக கூட்டம் வந்துச்சுன்னு பேசிட்டு இருக்க? இருக்கிறதானே சார் சொல்றேன். எங்க வந்து கூட்டம்? ஓரணியில் தமிழ்நாடு அந்த கூட்டம் நடந்துச்சு, அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. கம்பேர் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. திரு விஜய் அவர்களோட கூட்டம் பெருசா, திமுக கூட்டம் பெருசான்லாம் பேசினாங்களே, அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. வேற என்ன பேசினாங்க? புதுக்கோட்டையா பட்டுக்கோட்டையா அங்க வந்து சைதை சாதின்னு ஒருத்தன் பேசியிருந்தாப்புல, பாத்தீங்களா? வெறும் காலிச்சேரை பார்த்து பேசியிருந்தாங்க. நீ பேசலாம் கேட்க முடியாது போடான்னு போயிட்டாங்க. திருவாரூர்ல விஜய்க்கு வந்த கூட்டமும் திமுகவுக்கு வந்த கூட்டமும் ஒண்ணு. ஏன்பா ஒரு பிஞ்சு போன செருப்பு இந்த பக்கம் சூரிய வச்சு இந்த பக்கம் ஒரு பேட்டா கம்பெனி இதை வச்சுக்கிட்டு, ஏப்பா இதுவும் உனக்கு ஒண்ணு, இதுவும் பிராண்டுன்னு கேட்பான். அந்த மாதிரி விஜய்க்கு வந்த கூட்டமும் இதுவும் உனக்கு ஒண்ணு, அதே கேட்பாங்க சார். திருவாரூர்ல நாங்க ஜெயிச்சோம், இன்னும் ஒரு தேர்தலே நிக்கல, இவருக்கு இது கம்பேர் பண்ண அவங்க கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கூட்டம் வந்துச்சா இல்லையா? உனக்கு வரல வந்துச்சு. உன் ஊர்ல நீ வந்து முதலமைச்சர் போயே வரல, கூட்டம் வந்துச்சா வரலையா? கரூர்ல வந்துச்சா? மழை பெஞ்சுது சார், அதனால வரல சார். மழை பெஞ்சாலும் ஏன் வரல? நனைஞ்சிருவாங்கன்ட்டு. புரியுதா? மழை பெஞ்சாலும் நீ கூட்டு போனதெல்லாம் யாரியா? பாதி பேர் யாரியா? நீங்க சின்ன பசங்களாம் வந்தாலும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? அங்க என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் ரொம்ப முடியாம படுத்துருக்காலாம் வந்து தூக்கிட்டு போய் 200 ரூபா கொடுத்து கூட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிற, இவ்வளவுதான். புரியுதுங்களா? நீ 17 வயசு கீழே ஆளுங்க வந்தாங்க, நிரூபிச்சுட்டு பார்ப்போம். நிரூபிச்சிரு. அந்த பெரிய மிஸ் தானே சொல்லிச்சுன்னு சொல்ற, பெரிய மிஸ்ஸை சொல்லி ஆதாரப்பூர்வமா போகிற போக்கில் அள்ளி விட்டுருது. அவர் மேலே இருக்க கேஸ் ஏகப்பட்ட கேஸ் தம்பி. எதுக்கு நீ தீவிரவாதியோட வச்சிருந்த பழக்கம், யாரை வச்சிருந்தா, எதுக்கு வச்சிருந்தா, எதுக்கு ஆள் கடத்தல் வளர்க்கலாமே உன் மேலே இருக்கா, என்ன பண்ண காத்திருக்கேன்னு சொல்லுங்க அவரை மேலே. இதில் கூட சிவாஜி கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான், விஜய் அவர்கள் போகிற பஸ்ஸு வந்து இந்த மாதிரி வந்து பஸ்ஸுக்கெலாம் அனுமதி இருக்குதா, போக்குவரத்து துறை வந்து இந்த மாதிரி பஸ்ஸுக்கெலாம் அனுமதி கொடுக்குறியான்னு கேள்வி எழுப்புறான். நீ ஆடு மாடை கூட்டு போகிற மாதிரி கூட்டு போறியா, அதுக்கெலாம் அனுமதி இருக்கா? எங்கே ஆடு மாடு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறோம்? எந்த பஸ்ஸில் போனாங்க? பஸ்ஸில் போனால் தான் பிரச்சனை இல்லையே, பஸ்ஸே வந்து பள்ளத்தில் தான் போயிட்டு இருக்கு. அந்த பிங்க் பஸ்ஸுன்னு ஒன்று சொன்னா அப்படியே லிப்ஸ்டிக் போட்டு விட்டாங்கல்ல, மகளிர் விடியல் பயணம் பஸ்ஸு. எப்பா லிப்ஸ்டிக் போட்டு விட்ட பஸ் எதுப்பா? பிங்க் பஸ்ஸு சார். எங்கே போயிட்டு இருக்கு? விடியல் பயத்துக்கா போயிட்டு? அதுக்கு தான் போயிருக்கேன். அந்த திட்டத்தில் தான் எல்லாம் பாலத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு, ஓட்ட போட்டு இப்போ லேடிஸ்லாம் இப்படி தொங்கிட்டு போகிறாங்க. உன் ஆட்சியில் நாங்கள் பஸ்ஸில் போனால் எல்லா குரலையும் ஊற்றியும் கற்றுக்கணுமா? ஆனால் நீங்கள் விஜய் அவர்கள் வந்து 300 ரூபா கொடுத்து காசு கூட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னு அவதூறு ஒன்று பரப்புறாங்க. அந்த கூட்டம் திருவான்மையூரில் நடந்த கூட்டம், அது வந்து தூய்மை பணியாளர்களுக்காக போகிற அப்போ எடுத்த வீடியோவை அதை கொண்டு வந்து இதில் மெர்ஜ் பண்ணி, அதான் சொல்லல, நேர்மையாக ஒரு விஷயத்தை சந்திக்கிறதுக்கு எதிர்கொள்றதுக்கு திராணியல். அதை தான் விஜய் சொன்னார், நீ தைரியமான ஆள், ஃபேஸ் டு ஃபேஸ் கரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணினேன்னு சொன்னாரா இல்லையா? நீ ஓட்டுக்கு காசு கொடுக்காம திமுக எங்கே நின்று நீ ஜெயிச்சிருவியா பார்ப்பான்? ஓட்டுக்கு காசு கொடுக்காம முதுகெலும்பு இருக்கிறவன் 70 வருஷம் கட்சின்ற 70 கட்சியை கூட வச்சிருக்கல, எங்க நின்று பார்ப்பான்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வயசா கொடுக்கல சார், ஜெயிக்கிறாருல. அது மாதிரி நிறைய பேர் ஒத்தாள் ஜெயிச்சா ஆட்சி அமைச்சிட முடியுமா? இருக்காங்க சார்.
யார் சொல்லு, எங்க ஒரு 5 பேர் 10 பேர் சொல்லு சொல்லுப்பா. காசு கொடுக்காம அப்படியே ஜெயிச்ச திமுக ஜெயிச்ச ஒரு 10 பேர் சொல்லுப்பா. உன் கட்சிக்கு முட்டு கொடுத்து போய் நீ முதல்ல 10 பேர் சொல்ல அப்புறம் பேசுவோம் சொல்லு. அவ்வளோ சொல்றேன் சார். பிடிஆர் அப்புறம் சொல்றியா? நம்ம என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கா? அப்புறம் சொல்ல, இப்ப சொல்லு. ஒரு 10 பேர் சொல்லு. பிடிஆர் 2 பேர் சொல்லிட்டு இருக்கு. 2 பிடிஆரா சொல்லு. இருப்பாங்கன்னு சொல்றேன் சார். பிடிஆர் இருக்காரு, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. மறுபடியும் பிடிஆர். இந்த மாதிரி இந்த பிடிஆர் விட்டு உனக்கு எதுவும் வரவே முடியல. 3 வாட்டி சொல்லிட்டேன். 3 பிடிஆர் ஆகி போச்சு. மிச்சம் 7 பேர் சொல்லுப்பா. மறந்துட்டேன் சார், ஞாபகப்படுத்த சொல்றேன். முடியாது தம்பி, மறக்கல. உனக்கு தெரியல, ஏன்னா அதான் உண்மை. இவங்க காசு கொடுக்காம எங்களால் ஜெயிக்க முடியாது, புரியுதா? அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நீ காசு கொடுக்காம நில்லு. இப்போ இந்த கரூருக்கு கிளம்பிட்டார்ல, இங்கே கட் பண்ணிட்டு அங்கே பாருங்க. இப்போ செந்தில் பாலாஜி அண்ணனுடைய கோட்டைன்னு சொல்கிறீங்களா, கரூர் உங்கள் கோட்டைன்ட்டு, அந்த கோட்டையில் ஓட்டையை போட்டு உங்களுக்கு ஆப்பு அடிக்கலாட்டி என்னன்னு மட்டும் கேளுங்க. உங்களால் தன்னிச்சையாக க்ரௌடை உங்களாலாம் வர வைக்க முடியாது. இந்த பக்கம் வருது, அதை எப்படி ஓட்டா கன்சல்டேட் பண்ணுறதோ அவர் பார்த்துப்பார். அவர் கேட்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. ஆமா இல்லை அதை சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு ஏன் கதை சொல்கிற? அதுக்கு முன்னாடி கரூருக்கு பார்டருக்கு அவர் வராரான்ட்டு பாருங்கன்ற மாதிரி கமெண்ட்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கரூர் பார்டருக்கு திரு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் வந்து புலிகளி தோண்டு வச்சிருக்கீங்களா என்ன? ஏன் என்னமா கரூர் பார்டர் என்னமா அப்படி என்ன பெரிய பார்டரு? திமுக செந்தில் பாலாஜி அவர்களோட கோட்டை இல்லை அது. ஃபர்ஸ்ட் வாங்க, செந்தில் பாலாஜியோட கோட்டைக்கு ஃபர்ஸ்ட் வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாப்போம். எப்பா இப்படி செந்தில் பாலாஜி பேசுனதுனாலதான் இப்ப அங்கேயே போறாரு. நீ ஏரியாக்கு வாயா, அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீடு வரைக்கும் வந்தா என்னையா பண்றதுன்னு வடிவேல் மாதிரி புலம்பிட்டு இருக்காரான். வராருல. உங்களோட கோட்டை எப்படி தகர்க்கப்படுகிறதுன்னு மட்டும் பாருங்க. அடுத்து அவர் இந்த சனிக்கிழமை, நான் சொன்னல முன்னாடியே, எனக்கு சனிக்கிழமை நீ தான்டா. எப்படி திமுக தான் எனக்கு சனிக்கிழமை, உன்னை இழுத்து போட்டு அடிக்கிறது தான் வேலைன்ட்டு கரெக்டா செய்வார். நீங்க வேடிக்கை பாருங்க. திரு விஜய் அவர்களும் அன்னைக்குதான் பேரணிக்கு போறாரு. அதே நாள்லதான் நானும் பேரணி போவேன்ட்டு ஒருத்தர் பாமக தலைவர் திரு அன்புமணி அவர்கள் அதே நாள்ல அங்க பரப்புரை செய்யறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 2 பேருக்கும் பர்மிஷன் எப்படி கொடுக்க போறதா தெரியல. போலீஸ் ஒரு பக்கம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? 2 பேருமே திமுக தான் அடிப்பாங்க இழுத்து போட்டு. அதான் மேட்ரு. அது போலீஸுக்கு என்ன சார் பிரச்சனை? போலீஸ்க்கு என்னப்பா பிரச்சனை? பர்மிஷன் யார் கொடுக்க சொல்லுவா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நபர் தானே கொடுக்க சொல்லுவாங்க. நீயா கொடுக்க சொல்லுவ? நீ சொன்னா போலீஸ் கேட்டுருமா? கேட்குறேன். அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு? கொடுத்த வாக்குறுதியில் வெறும் 13% மட்டுமே நிறைவேற்றி விட்டு போலியாக ஏமாத்துறீங்கன்னு அன்புமணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதே நபர் கரூருக்கு போறாரு. ஒரே நேரத்தில் 2 பக்கம் சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும்? தெரியுமா? சமாளிச்சுதானே திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றேன், சரியான ஒரு நபரை இது வரைக்கும் களத்துல சந்திக்கல. இப்பதான் சந்திக்கிற. உன்னால எவ்வளவு பெரிய பிம்பம் வச்சிருந்த திருவாரூர் எங்க ஊர், அந்த ஊர், இந்த ஊர் முடிச்சு விட்டாங்களா? முடிச்சு விட்டாங்களான்றீங்க. உனக்கு கரூர்ல கூட்டமே வரலையா? திருவாரூர்ல வந்திருக்கு. நீ உன் கோட்டைன்ற இடத்துல எப்படி இவ்வளவு பேர் விஜய் பார்க்க வருவாங்க? நடிகர் பார்க்க வந்திருக்கலாம். உதயநிதிக்கு வரமாட்டாங்க. துணை முதல்வர் சார் ஸ்டாலினுக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அவ்வளவு கூட்டம் வருது. ரோட் ஷோலாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு. செம்ம கூட்டம் வருது. செல்ஃபி எடுக்கிறாரு, கை கொடுக்குறாரு. எங்கப்பா ரோட் ஷோல? அதான் எந்த ஊர்ல? நிறைய ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. சென்னையில பண்ணியிருக்காரு, சேலம், நாமக்கல், நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தானே சொல்றேன்? கரெக்டா கன்ஃபார்மா? நீங்க மட்டும் ரோட் ஷோ பண்றீங்க, உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அந்த காவல்துறை அப்ப மட்டும் அமைதியா இருந்துச்சு. பேர் சொல்லு. முதல்வர் இலாக்கா வச்சிருக்க போலீஸ் மந்திரி அவர் தான். உன் ஜவரியத்துக்கு நீ மட்டும் ரோட் ஷோ பண்ணி எங்களை நிக்க வைப்ப, அப்படித்தானே? மக்களை சந்திக்கிறாரு சார். இல்ல என்ன சார், ஒரு முதல்வர் சார் அவரு. மக்களை வாவான்னு கஷ்டப்படுத்து ஆள் வச்சு கூப்பிட்டு போயிட்டு விஜய் நாளைக்கு முதலமைச்சராகி இப்படி பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அதை நம்பிக்கை வந்துருச்சுல. ஸ்டாலின் வர ஆகட்டும் தான் சொன்னேன். அதான் ஆகட்டும்னா என்ன? அப்படியே ஆகட்டும். ஆமீன். அதுக்கான முயற்சிகளை விஜய் பண்ணட்டும். கரூர்ல பாரு தம்பி என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாரு. நீங்க இதான் சொன்னல, ஒவ்வொரு இடமும் எதெல்லாம் உன் கோட்டைன்னு சொல்றியோ அந்த கோட்டைக்கு பாப்போம். திரு விஜய் அவர்கள் கரூர் போறாரு, அங்க என்ன பேசுறாரு, எந்த அமைச்சரை தாக்குறாரு, அங்க போயிட்டு முதல்வரை பத்தியோ இந்த ஆட்சியை பத்தியோ என்னென்ன சொல்ல போறாருன்றத பார்ப்போம். தம்பி நான் திரும்பவும் தான் சொல்றேன், எனக்கு கிடைச்ச சனிக்கிழமை நீ தான். அன்னைக்கு மாறியா மாதிரி வச்சு திமுகவை சனிக்கிழமை மாற்றி இழுத்து போட்டு அடிக்கிறது தான் அவருக்கு வாரம் வேலை. அதில் அண்ணன் செந்தில் பாலாஜியை பற்றி நிறைய புகழ்வார். நீங்க அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் சாதனை பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, எவ்வளவு லோக்கலா சொல்லு, அதாவது ஊருக்கு உங்க தொகுதிக்கு என்ன பண்ணிருப்பாருல்ல, அதுக்காக சொல்லுது. பண்ணாமலையா சார் கட்சி மாதிரி இவ்வளவு செல்வாக்கோட இருக்காரு. ஆமா தம்பி, 5 கட்சி மாறினவருக்கு இதுல ஒரு செல்வாக்கு மேட்டர். 1000 கட்சி கூட மாறட்டும் சார், ஜெயிக்கிறாரா அதான் மேட்ரு. ஒரு அமைச்சராக எதிரா போட்டிட்டு ஜெயிச்சாருல்ல. அமைச்சர் பதவி ஆட்சியில் இருக்கும் போது புடிங்கிட்டு விட்டுருக்காங்க. கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? எந்த அமைச்சர் அப்படி புடிங்கிட்டு விட்டாங்க சொல்லு? ஆட்சியில திமுக ஆட்சியில மட்டும்தான் 2 அமைச்சரை புடிங்கிட்டு விட்டுருக்காங்க பதவியை. பாத்தீங்களா? யார் யார? பொன்முடி, செந்தில் பாலாஜி, மிஸ்டர் கோல்டன் ஹேரையும் செந்தில் பாலாஜியும். நம்ம அண்ணன் 10 ரூபா பாட்டில்னு கூட ஃபேமஸ் ஆயிருக்காருல்ல. இவங்க 2 பேர் தான். இது உங்களுக்கு பெருமையா? ஒரு ஆட்சியில குற்றம் சாட்டப்பட்டு அமைச்சர் பதவி இழந்தது உங்களுக்கு அவ்வளவு பெருமை அதானே? அதான் சொன்ன. கரூர் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? அப்படியும்
அவர்தான் விஜய் அவர்கள் பார்க்க போறாரு. அது கிறிஸ்து வருகைக்கு முன் கிறிஸ்து வருகைக்கு பின்ன்ற மாதிரி விஜய் வருகைக்கு முன் வருகைக்கு பின்றதை நீங்க பாருங்க தம்பின்ற. அதான் சொன்னேன்ல, அண்ணன் செந்தில் பாலாஜி பார்ப்போம். பாவம் அண்ணன். பாப்போம் சார், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னத்த பாவமா இருக்குதா? இல்ல சார், பரப்புரை என்னென்ன சொல்ல போறாருன்றதை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி சார். நன்றி தம்பி.